வணக்கம் 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 11th மக்களே. உங்களுக்காக இம்பார்ட்டண்ட்டான டாப் 20 இம்பார்ட்டண்டான 5 மார்க் வீடியோ தான் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அவங்களும் நல்லா படித்து மார்க் எடுக்கும். ஓகேங்களா? அவங்க படித்து நல்லா மார்க் எடுத்து நீங்களும் மார்க் எடுத்தால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் நீங்களும் படித்து நல்லா மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? அது 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஓகே, லார்ஜர் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறது, மெஷர் பண்ணுறதுக்காக இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, தூரத்தில் ஒரு மரம் தெரியுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கேருந்தே ஒரு மரத்தோட ஹைட்டை அளக்க போறீங்க. ஓகே, அந்த மாதிரி இப்போ இங்கேருந்து அந்த மரத்தோட ஹைட் வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து அந்த மரத்தோட டிப்பை பார்ப்பீங்க. டிப்னானது ஹைட், அதாவது சென்டர் ஹைட்டில் இருக்க அந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ. சின்ன ஒரு கிளை மேலே முளைச்சிட்டு இருந்தாலும் அந்த ஹைட்டை பார்ப்பீங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டைராமில். ஓகேங்களா? இதில் பாருங்க, இது வந்து இங்கே வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சி பாயிண்ட் தான் நீங்கள். அதுலேருந்து என்னது, அந்த ட்ரீயோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதோட ஹைட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹெச்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் ஏபி ஈக்குவல் டு ஹெச். ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு ஹைட்டும் வந்து ஹெச், ஹைட் ஆஃப் த ட்ரீ ஆர் டவர். ஏதோ ஒரு டவரோ அல்லது ட்ரீயோ. ஏன்னா அதோட ஹைட் தான் ஹெச்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லெட் சி பி த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். நீங்கள் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் அந்த அப்சர்வர். ஸோ இங்கேருந்து பார்த்து அந்த மரத்தோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறது நீங்கள் தான் சி. ஓகேங்களா? அட் த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் பி. ஓகேங்களா? அது ஏன்றது மரத்தோட டிப்பு, கீழே பின்றது கீழே, சி நீங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கும் அந்த மரத்துக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிளேஸ் a range of 500 C and measure the angle of elevation. angle of elevation ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இங்கே இருந்தால் அந்த இதில் பார்க்குற அந்த ஆங்கிள் தான். ஓகேங்களா? angle of elevation from ACB. ஓகேங்களா? ACB கீழே இருக்கு பாருங்க, ACB. ஓகேங்களா? இது என்ன பண்ணுறாங்க, டீட்டா அப்படி சொல்கிறாங்க. டீட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ACB சைடில் போகிறோம் பாருங்க, ACB. ஓகேங்களா? இப்போது tan theta ஈக்குவல் டு tan theta ஃபார்முலானது adjacent by hypotenuse, adjacent by opposite. ஓகேங்களா? டீட்டாவுக்கு ஆப்போசிட்னானது adjacent. அப்போ ஹெச் தான் நம்மளுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? கீழே எக்ஸ் தான் வந்து adjacent. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏபி டிவைட் பை ஏசின்னு போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ tan theta ஈக்குவல் டு ஏபினது பிசி. ஓகேங்களா? பிசி tan theta என்னது, ஏபி என்னது ஹெச், இது வந்து ஏசி என்னது எக்ஸ். ஓகேங்களா? அப்போது நம்ம சைடு வந்து நம்மளுக்கு என்ன தேவை, ஹைட் தான் தேவை. அப்போ அந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta. இப்போ என்ன பண்ணுறோம், நோவிங் த டிஸ்டன்ஸ் எக்ஸ் த ஹைட் ஹெச் கேன் பி டெட்டர்மைன். அது நம்மளுக்கு வந்து டெட்டர்மைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் வந்து சப்ஸ்டிட் பண்ண கண்டுபிடிச்சா ஹைட்டை கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஓகேங்களா? ட்ரையாங்குலேஷன் மெத்தோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து இதே கொஸ்டினில் வந்து நம்ம கேட்டிருக்காங்க, ரேடார் மெத்தட்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரேடார்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளானட்டையோ இல்லை ஒரு ஃப்ளைட்டையோ நீங்கள் என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிளானட்டையோ கம்யூனிகேட் பண்ணுறது, அதாவது கண்டுபிடிக்கிறது, அதை வச்சுக்கோங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ரேடியோ வேவ்ஸ்னு இருப்பா. ரேடியோ வேவ்ஸ் தான் நிறைய இந்த பிளானட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், அந்த மாதிரி பிளானட் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த எந்த இடத்துல சரி வச்சுக்கோங்க. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தா அந்த ரேஞ்சஸ் வேவ்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம தேவையில்லை, நம்ம இதுக்கு வருவோம். இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகேங்களா? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்லாம் இதுதான் சொல்லிருக்காங்க. அதோட அப்ரிவேஷன். ஓகேங்களா? அப்ரிவேஷன் என்னது, ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். அது இல்லாமல் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நீங்கள் இங்கேருந்து ஒரு பிளானட்டையோ ஒரு ஃப்ளைட் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகேங்களா? கீழே பாருங்கள், கீழே வந்து ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கா, அந்த ஆண்டனா எங்கே இருக்குது, அந்த பிளானட்டை பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சிக்னலை செட் ஆஃப் சிக்னல்ஸ் என்ன பண்ணுவீங்க, அனுப்புவீங்க. ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னல் என்ன பண்ணும், அங்கே ஒரு ரிசீவர் இருக்குது. ஓகேங்களா? ரிசீவர் என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரீக்வன்சி ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அந்த இது என்ன பண்ணும், அங்கே அனுப்பும். அதில் உள்ள பேஸ் பேண்ட் சிக்னல், கேரியர் வேவ்ஸ், அது இதுனா நிறைய இருக்கும். அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து 12th வந்து கம்யூனிகேஷன் லெசன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து சிக்னல்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, எப்படி போகுது, இந்த பேஸ் பேண்ட் சிக்னல் என்ன, கேரியர் வேவ்ஸ்னா என்ன, அது எப்படி இதுவாகுது, ஆம்பிளிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக்காக என்ன, எப்படி அது போய் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இதில் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ட்ராவல் ஆகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே போயிட்டு திருப்பி வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ, போகிற டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது வர டிஸ்டன்ஸும் டி தான். அப்போ டி + டி
2D ஓகேங்களா அது இதான் 2D travel distance அதில் நான் படிக்கிறேன் பாருங்க in this method radio waves are sent radio சொல்லிட்டேன் transmit which after reflected from the planet are detected by the receiver என்ன சொல்றாங்க transmitters மூலமா இது பண்ணுவாங்க after reflecting from the planet are detected by the receiver அந்த பிளானட்ல இருந்து இது வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ரிசீவ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா planets are detected by the receiver என்ன பண்ணும் ரிசீவர் மூலமா டிடெக்ட் பண்ணி வச்சுக்கோ ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பை மெஷரிங் த டைம் இன்டர்வல்ஸ் பிட்வீன் த இன்ஸ்டன்ஸ் த ரேடியோ வேவ்ஸ் என்ன சொல்றாங்க time interval சொல்றாங்க ஓகேங்களா instance the radio waves are sent to the receiver the distance of the planet d can be determined ஓகேங்களா இப்போ போயிட்டு திருப்பி வருது பாத்தீங்களா அதாவது d plus d ன்னு சொன்னா 2d ன்னு சொன்னேன் அப்ப distance equal to speed of radio waves into time taken அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு அந்த ரேடியோ வேவ்ஸோட ஸ்பீடு பை டைம் டேக்கன் ஓகேங்களா இந்த சைடுல கொடுத்துருக்காங்க பாருங்க d equal to v into t by 2 ஓகேங்களா இதுதான் distance traveled velocity into time taken by 2 ஓகேங்களா இதை நீங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா அது ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் இந்த சைடில் போடுறேன் பாருங்க அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2d சொல்லிட்டேன் அப்புறம் v இன்டூ டி ஓகேங்களா நம்மளாம் தேவை டி தேவைன்றதுனால இந்த டி இங்கே மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் v இன்டூ டி பை 2ன்னு போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ என்ன சொல்லிருக்காங்க இதில் வந்து என்னது போகிறது 2 செகண்ட்ஸ் வரது 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ 2 into 2 4 செகண்ட்ஸ் அப்போ செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 2 ஓகேங்களா டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ c equal to v வச்சுக்கோங்க velocity into 3 into the power 8 ஓகேங்களா இப்போ ட்ராவல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா d equal to 3 into 10 to the power 8 into 4 divided by 2 போட்டால் நம்மளாம் ஒரு வேல்யூ ஒரு நிமிஷம் மேலே ஃபார்முலா வடிச்சுட்டு மேலே நான் போடுறேன் இந்த ஃபார்முலானது d equal to v into d by 2 அப்போது d equal to என்னது செகண்ட்ஸ் எவ்வளோ சொன்னேன் ஸ்பீடு வந்து 3 into 10 to the power 8 இது வந்து எவ்வளோ 4 இது divided by 2 ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணா வரும் 12 into 10 to the power 8 divided by 4 கேன்சல் பண்ணா வரும் சாரி 4 போட்டோம் divided by 2 கேன்சல் பண்ணா வரும் 6 அப்போ d equal to 6 into 10 to the power 8 ஓகேங்களா இதுதான் வந்து ஃபார்முலா இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அப்படிதான் இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் அது ரேடார் ட்ரையாங்குலேஷன் அண்ட் ரேடார் மெத்தட் முடிஞ்சது அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போலாமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அண்ட் சென்ட்ரல் பெண்டல் ஃபோர்ஸ் யூசிங் டைமென்ஷனல் அனலைசிஸ் ஓகேங்க ஃபர்ஸ்ட் தான் சொல்லிருக்காங்க சிம்பிள் பெண்டுலம் அண்ட் சென்ட்ரல் பெண்டல் ஃபோர்ஸ் யூசிங் டைமென்ஷன் அனலைசிஸ் ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன் அனலைஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் போட்டுலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அதில் வந்து T directly proportional to MA LBGC ஓகேங்களா என்னது டைமென்ஷன் அனலைசிஸ் கண்டுபிடிக்கும் ஓகேங்களா இப்போ டீயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது டைமென்ஷனு இதுக்கு வந்து டி தான் வரும் டைமுக்கு வந்து டைம் தான் வரும் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து அந்த ஃபார்முலாம் கொடுத்துருக்காங்கன்னா கே ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் அது ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட் மட்டும் என்ன பண்ணுறாங்க கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறாங்க கேன்னு ஓகேவா அந்த கே தான் என்னதுன்னா கேக்கு வந்து வேல்யூ என்னதுன்னா கே ஈக்குவல் டு 2π ஓகேங்களா இதுதான் வேல்யூ இது நம்ம லாஸ்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது இதுக்கு ஃபார்முலானது எம் அதே தான் வரப்போகுது இன்னொன்று எல்லுக்கு எல்லு இந்த ஜிக்குனாது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினாது எல் டி பவர் -2c ஓகேங்களா டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே தெரிஞ்சிருந்தா தான் இது ஈஸியாக உங்களுக்கு புரியும் போட முடியும் ஓகேங்களா எல்லாம் சொல்லிருக்காங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணும்போது நான் வரும் இந்த சைடு எதுனா எம் இருக்கா அப்படின்னாது எம்முக்கு வேல்யூ வந்துனது எம்முக்கு எந்த வேல்யூ இல்லை இந்த சைடு எதனா இருக்கா அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0 நம்ம ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ண முன்னாடி ஏ ஈக்குவல் டு 0 ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு பி இருக்கு ஒரு நிமிஷம் இங்கே இந்த மாதிரி வேணும் ஓகே இப்போது இது என்ன பண்ணுறோம் சைடு எதனா ஏ எதனா இருக்கா ஏ எதுவும் இல்லையா அப்படின்னாது எம்மு ஏன்னு போட்டோமா நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து என்ன இருக்குது அதே எல்லு இங்கே வந்து 2 எல் இருக்கா அப்போ பி ப்ளஸ் சி இது பி இது சி 2 எல்லாம் கம்பேர் பண்ணுறோமா அப்புறம் டீனாது -2c ஓகேங்களா இப்போ கம்பேர் சைடு ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு எதனா எம் இருக்கா எம் எதுவும் இல்லை அப்போ ஏ ஈக்குவல் டுனாது 0 தான் வரும் ஓகேங்களா ஏவோட வேல்யூனாது 0 நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு எதனா எல் எதனா இருக்கா எல்லும் இல்லை அப்படின்னாது எல் ஈக்குவல் சாரி பி ஈக்குவல் டு இதுக்கும் 0 தான் வரும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி அந்த சைடு எதனா இது இருக்கா பார்த்தீங்களா டி என்ன இருக்கா அப்போ டீயும் இல்லை அப்படின்னா வரும் ஒரு நிமிஷம் எல் ஓகே சாரி பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி -1/2 ஓகேங்களா அது பவர் சியில் இருக்கிறதுனால கீழே இருந்து 1/2 ஆகிடுமா அப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா அப்போ பியோட வேல்யூனாது +1/2 ஓகேங்களா இது வந்து +1/2 நெக்ஸ்ட் வந்து
சிக்கான வேல்யூ என்னது -2c ஈக்குவல் டு 1. இந்த சைடு ஒரு டி இருக்குல்ல, அப்போ அது பவர் என்னது 1. அப்போ அந்த சங்கம் போய் என்ன ஆகிடும், இது வந்து 1/2 ஓகேங்களா, -1/2 ஆகிடும். ஓகேங்களா, இதானது டைமென்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகேங்களா, இப்போது எரேஸ் பண்ணிக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் எரேஸ்லாம் பண்ண வேணாம், நான் இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஓகேங்களா, இப்போது டி ஈக்குவல் டு ஓகேங்களா, அந்த கேவோட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டி ஈக்குவல் டு KMALBGC. ஓகேங்களா, இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபார்முலா. அப்போ கேவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2π நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, 2π இதனால் வரும் L 1/2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து M பவர் 0 தான் சொன்னால M பவர் 0 நெக்லெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் வரும் G 1/2. ஓகேண்ணா, ஏன்னா இது வந்து நான் வரும் 2 ஈக்குவல் டு 2π. இது வந்து L 1/2, இது வந்து G பவர் -1/2. ஓகேங்களா, இது கீழே பவரில் போச்சுன்னா ஆகிடும் +1/2 மாட்டேது, +1/2. அப்போ டி ஈக்குவல் டுனாது 2π L G பவர் LG ஆஃப் 1/2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஃப்னாது அது ஒரு ரூட்டுக்கு சமமாக, அப்போ ஆகிடும் 2π √L/G. ஓகேங்களா, இதுதான் அது டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, புரிஞ்சுதா? என்ன பண்ணுங்கள், இதை சீக்கிரமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. பாருங்க, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் எடுத்துங்களா, இதையும் எடுத்துக்கோங்க சீக்கிரம். ஏன்னா நம்ம அடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது தேவைப்படாது, இதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி. ஓகேங்களா, எடுத்துங்க நம்புறேன். நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்காங்க சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அதே தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இதை நான் வந்து ஒரு இதுவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும், ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் கம்பேர் பண்ணிட்டு தான் இது பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் அதே சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. F = F directly proportional to MAVBRC. ஓகேங்களா, இது மேலே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதா பண்ணுறோம், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ அது வந்து KMAVBRC. ஓகேங்களா, என்னது ஏதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டோமா. இப்போ அதேமாரி டைமென்ஷனல் அனாலிசிஸ் போட்டானது இன்சைடு வந்து M L T பவர் -2 ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு எம்ஏன்னு உங்களுக்கு அது தெரியும். ஓகேங்களா, மாசு ஆக்சிலேஷன் என்னது LT/2 மேலே போச்சுன்னா ஆகிடும். நான் அது உங்களுக்கு நான் போட்டே காமிச்சிடறேன். ஓகேங்களா, டைமென்ஷனல் அனாலிசிஸில் ஃபோர்ஸ்னாது F = MA. எம்மோட டைமென்ஷனல் அனாலிசிஸ்னாது M. ஓகேங்களா, இது வந்து ஏனாது LT பவர் -2. இதான் நம்மளது ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகேங்களா, டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்படின்னாது M LT பவர் -2. அது ஏன் -2 இருக்குன்னா L/T பவர் T ஸ்கொயர்னு வரும். ஏன்னா அந்த T மேலே போச்சுன்னா ஆகிடும் T பவர் -2 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ ஈக்குவல் டு அப்படி ஆப்போசிட்டில் பாருங்கள், அதுதான் M. இதுக்கு A. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் வெலாசிட்டினாது LT பவர் -1. இதுக்கும் L தான். R0 டிஸ்டன்ஸ்ன்றதுனால ரேடியஸ் டிஸ்டன்ஸ்னால டிஸ்டன்ஸ் R அதுதான் லென்த்து தான் நம்ம சொன்னால் லென்த் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதை பண்ணுங்க. LT பவர் -2 ஈக்குவல் டு M வந்து என்னது, இது வந்து A, இது வந்து L B + C, இது வந்து T பவர் -B. ஓகேங்களா, இப்போது கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணால் அவர் எல்லா வேல்யூக்கும் கொண்டாது A = 1, B + C = 1, நெக்ஸ்ட் வந்து -B = -2. இந்த மாதிரி வேல்யூ வரும்னா அப்போ என்ன பண்ணணும், A = 1, B = 2, C = -1. ஓகேங்களா, இதெல்லாம் அதோட வேல்யூஸ். ஓகேங்களா, ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. A வந்து 1, B வந்து 2, C வந்து -1. இப்போது சால்வ் பண்ணனா வரும் F = நான் சைடு போடுறேன், இந்த பக்கம் போடுறேன். F = mv²/r. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு. ஓகேங்களா, கீழே இருக்கு பாருங்கள், F = mv²/r. ஓகேங்களா, இதான் வந்து அதோட ஃபார்முலா. கீழே சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 போட்டு F = m-க்குனாது 1 பவர், இதுக்கு வந்து 2, இது வந்து 6. ஓகேங்களா, -1 தான் என்ன பண்ணும், அது கீழே போயிடும், ஒன்றுமே கிடையாது. ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணினது F = m வந்துனாது 1, அதில் வந்து V வந்துனாது 1, சாரி 2, R வந்துனாது -1. அப்போ F = m × v²/r. ஓகேங்களா, இதுதான் வந்து சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான், ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஓகேங்களா, இது வந்து நான் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்க்கான இதுக்கும் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பெண்டலும்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கன்சிடர் an ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஏ. அதாவது யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஏ சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, லெட் யூ பி த இனிஷியல் வெலாசிட்டி, டைம் வந்து 0, V வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேங்களா, இதை சொல்லிட்டு இருக்காங்க.
இதில் வந்து எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. வீணானது யூனானது இனிஷியல் வெலாசிட்டி, பி வீணா இது ஃபைனல் வெலாசிட்டி, டீனா டைமு, வீணா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்களா. இப்போனா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிங்கன்னா வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அது ஆக்சலரேஷன். வெலாசிட்டின்னு டைம் ஆனது அது வந்து ஆக்சலரேஷன். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ ஈக்குவல் டு இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல் டு நான் ஒரு இதுவாக போட்டு காமிக்கிறேன். இல்லை ரெடியாக இருங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்னது வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணோம், டைம் ரிலேஷன் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. இப்போது இது ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஓகேங்களா. வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது சேஞ்ச் ஆச்சுன்னா இது இன்டகிரேட் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இது ஒரு வேல்யூவா, சாரி இது என்ன பண்ணணும், இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. எழுதிருப்பாங்க பாருங்க. ஏன்னா டிவி ஈக்குவல் டு ஏ டிடி இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், இது இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணுறது எப்படி, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். வேல்யூ அது இனிஷியல் வெலாசிட்டி என்ன சொல்லிட்டாங்க, வி சொல்லிட்டாங்க, இது வந்து யூன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஏ டிடி. ஓகேங்களா. இதுக்கு நான் டைம் வந்து இது வந்து டி, இது வந்து 0. ஓகேங்களா. டைம் வந்து 0. ஓகேங்களா. இப்போ அது இந்த இன்டகிரேட் பண்ணால் டின்ற என்னது அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குமா. அப்போ நான் ஆகிடும், அதனால நெக்லெக்ட் ஆகிடும். அப்போனா இருக்கும் மீதி வி இருக்கும், வி யூ இது வந்து லிமிட். ஏ வந்து அது டி பவர் -0. ஓகேங்களா. இப்போ லிமிட் சப்ஸ் பண்ணால் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேங்களா. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேங்களா. இதுதான் அதோட இது. இப்போ அப்பர் லிமிட்னாது வி ஆஸ் யூஷுவல் வி இது பண்ணால் வி தான் வரும். மைனஸ் லோவர் லிமிட்னாது யூ சப்ஸ்டிட் பண்ணணுமா, ஈக்குவல் டு ஏ இன்டூ டி. ஓகேங்களா. அப்போனாது வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. புரிஞ்சுதா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒன்றுமே இல்லை, வெலாசிட்டி டைம் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா. டிவி பை டிடி அதை அரேஞ்ச் பண்ணனாதே டிவி ஈக்குவல் டு ஏ டிடி. இன்டகிரேஷன் பண்ணும்போது லிமிட்னாது நம்மளுக்கு வி யூ, இந்த சைட்னாது டைம் பொறுத்திருக்கும், டைம் வந்து டி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களே. ஓகேங்களா. இன்டகிரேட் பண்ணால் மாறுற வேல்யூ எதுவுமே இருக்காதா, அப்போ கான்ஸ்டன்ட் இருக்க வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டோமா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் இன்டகிரேட் பண்ணால் வி லிமிட்னாது வி பை வி யூ, ஏ ஈக்குவல் டு டி மைனஸ் 0னாது அப்படியே டி தான் இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சொன்னால் அப்பர் லிமிட் அது வி மைனஸ் இது லோவர் லிமிட் யூ, அப்போ ஈக்குவல் டு ஏடி. அப்போ வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. ஓகேங்களா. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் போயிடலாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டைம் ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைம் ரிலேஷன் கேட்டுருங்க. ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைம் ரிலேஷன். ஓகேங்களா. இதுக்கான என்னன்னா வி ஈக்குவல் டு டிஎஸ் டிவைட் பை டிடி. ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன்னா அது டிஎஸ் ஈக்குவல் டு வி டிடின்னு அரேஞ்ச் பண்ணலாமா. இப்போ நம்ம ஆல்ரெடி வீக் ஒரு இது கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு சைடில் சப்ஸ்டிட் பண்ணா டிஎஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி இன்டூ டிடி. ஓகேங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணது பார்க்கலாம். இப்போ இதை இப்போ என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ண போது டிஎஸ். ஓகேங்களா. எஸ் லிமிட்னாது எஸ், இது வந்து 0. ஓகே. ஈக்குவல் டு இது வந்து யூடிடி. ஓகேங்களா. யூடிடினாது டி 0. அதே மாதிரி ப்ளஸ்ஸு என்னது ஏடி டிடி. ஓகேங்களா. இது வந்து டி, இது 0. ஏன்னா அது வந்து டிடி வந்து காமன்ல. ஓகேங்களா. இதுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்டு காமன் சொன்னால் உள்ள மட்டும் பண்ண ஆகிடும், யூடி டிடி ஆகிடும், இது வந்து ஏடி டிடி ஆகிடும். ஓகேங்களா. இதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாது அதே மாதிரி டி வேல்யூ இருக்காதா, வேறு இருக்கும், எஸ் தான் இருக்கும். அப்போ எஸ் எஸ் 0. அதே மாதிரி இது யூ, இது டி லிமிட்னது டி 0. அதே மாதிரி ப்ளஸ்ஸு இதுனது ஏ, இது டி பை 2. இன்டகிரேட் பண்ண இருக்கும், அது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸோ ஆகிடும், டி பை 2 ஆகிடும். ஓகேங்களா. இன்டூ டி வேல்யூ போயிடுமா. அப்போது எஸ் மைனஸ் 0 ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். டிடினது டி ஸ்கொயரா டிவைட் பை 2. அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி இது வந்து ஆகிடும் ப்ளஸ்ஸு ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா. கண்டுபிடிச்சோமா. என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க பார்க்கலாம் சீக்கிரம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைம் ரிலேஷனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஓகேவா. இப்போ அது வெலாசிட்டிக்கும் டைம் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. தேர்ட் சப்டிவிஷன் அது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா. அதே மாதிரி தான் வெலாசிட்டினது டி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஓகே. ஆக்சலரேஷனு வெலாசிட்டி. ஓகேங்களா. இதுக்கு வந்து அதே சொல்லிருக்காங்க பாருங்க.
ஓகேவா? அதே மாதிரி அது ds டிவைடட் பை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ds டிவைடட் பை இதில் வந்து ds டிவைடட் பை dt. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இது பண்ணுங்க, a ஈக்குவல் டு vds டிவைடட் பை dsஆ மேலே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, மேலே சாரி இது dsஆ, இதில் வந்து a ஈக்குவல் டு dv பை ds ds பை dt. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. dv பை ds வந்து என்னது ds, இது வந்து s, லிமிட் வந்து இது 0. எல்லாம் ஈக்குவல் டு v dv பை a. அதே மாதிரி இது பண்ணால் இது வந்து v, இது வந்து u. ஓகேங்களா? லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. s மைனஸ் 0வா ஈக்குவல் டு 1/2a வா, இது எப்படி வரும், s மைனஸ் 0 ஆகிடும், ஈக்குவல் டு ஆஃப் a 1/a v ஸ்கொயர் டிவைட் பை 2 டிவைட் பை v u. ஓகேங்களா? இது வந்து இதோட லிமிட். இப்போது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இது வந்து s மைனஸ் 0னது வெறும் s. ஓகேவா? லிமிட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேங்களா? அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் என்னது, இந்த 2 வெளியே எடுத்துருங்க, அது வெளியே வந்துச்சுன்னா ஆகிடும் 1/2 ஆகிடும். ஓகேவா? 1/2 இது வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த ரிலேஷன் முடிஞ்சுதா? இப்போது ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஆகிடும் s இஸ் ஈக்குவல் டு 2a v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஓகேங்களா? இதுனது 3வது சப்டிவிஷன், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான சப்டிவிஷன். ஓகே ஓகேங்களா? சாரி இங்கே பாருங்க, இது வந்து v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2ac. ஓகே, இது தேர்ட் சப்டிவிஷன். இன்னும் ஒரே ஒரு சப்டிவிஷன் இருக்குது, அது என்னது கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். நான் அப்படியே இங்கேயே அதை வந்து டெரைவ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு v ஈக்குவல் டு u ப்ளஸ் atயா, இது எப்படின்னா மாற்றலாம், at ஈக்குவல் டு v மைனஸ் யூன்னு மாற்றலாம். ஓகேங்களா? இதில் வந்து s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் a at ஸ்கொயர். அது எதோட ஃபார்முலா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். நம்ம 3 சப்டிவிஷன் போட்டால் தான் நம்ம ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. ஏன்னா இல்லை 2 சப்டிவிஷன் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம மீதி 2 தெரியல, இல்லை 1 ஞாபகம் வந்துச்சு மீதி 3 தெரியல அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனால இந்த 3 சப்டிவிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் வெலாசிட்டிக்கும் டைம் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருப்போம், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைம் ரிலேஷன் கண்டுபிடிச்சிருப்போம், அப்புறம் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வெலாசிட்டிக்கும் டைம் ரிலேஷன் தனித்தனியாக கண்டுபிடிச்சதுனால தான் நமக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி போட்டு 5 மார்க்ஸ் தருவாங்க. நீங்கள் எதுவுமே நிறைவே பண்ணாமல் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்முலாஸை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு 2 மார்க்ஸ் இந்த இதுலேயே இந்த இம்பார்ட்டன்ட்லேயே நம்ம 2 மார்க்ஸ்லேயும் போட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த டிஃபரன்ஸில் போட்டிருப்போம். ஸோ என்ன பண்ணுங்க, அதை வச்சு இங்கே ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகே, s is equal to ut plus of t u minus v minus u. அதே மாதிரி s is equal to ut plus of dt minus of ut. இதில் ஒன்று கேன்சலேஷன் ஆகிடும். s is equal to இது காமனாக வந்துச்சுன்னா 1/2 ut plus 1/2 vt ஆகிடுமா? ஓகேங்களா? அதே மாதிரி சைடில் எழுத பாருங்க, s is equal to u plus v by 2 into t. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் இதுக்கான 4 இதுக்கான கைனமெட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் 4 ஃபார்மாக ஞாபகம் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் லாஸ்ட் ஆன்சர் வந்து டெரைவ் பண்ணவே முடியும்னு நினைக்கிறேன். முடியும். ஏன்னாலனா உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் மறந்த போச்சு, லாஸ்ட் ஆன்சரில் போட்டால் அது பண்ணலாம். ஓரளவுக்கு நீங்கள் லாஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டெரைவ் பண்ணுறது ஈஸியாக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படி தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. ஃபோர்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல் வித் த ஹாரிசான்டல். ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு முறையே நான் கேட்டுக்கேன், மேக்ஸிமம் ஹைட்டு, மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ஹாரிசான்டல் லைன்ஸ். இது ஆல்ரெடி 3 மார்க்கில் பார்த்தா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட் நான் த மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் என்னது செங்குத்தாக இருக்குது. ஓகேங்களா? ட்ராவல்டு பை த ப்ரொஜெக்டைல் டியூரிங் இட்ஸ் ஜர்னி இஸ் கால்டு மேக்ஸிமம் ஹைட். அது ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறது பர்டிகலாக போகிற அது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு செகண்ட் எது ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் ஹைட். அப்போ எக்ஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஓகேங்களா? இது டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னன்னா, டைம் ஆஃப் ஃப்ளைட் tf இஸ் த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு த ஹிட் கிரவுண்ட் ஆஃப்டர் த்ரோவன். ஆஃப்டர் த்ரோவனுக்கு அப்புறம் அதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ரைட்டுக்கு இது வந்து ஃப்ளைட் ஆகி போயிட்டு ஹிட் கிரவுண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்கிறாங்க. tf இஸ் ஈக்குவல் டு 2u sin theta by g. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை பொறுத்து ஹரிசாண்டல் ரேஞ்சை பொறுத்தவரைக்கும் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் இஸ் த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் லைட். ஓகே, ஹரிசாண்டல் லைட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் வேர் ப்ரொஜெக்டர் ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் அப்புறம் அது ஹிட் ஆனதுக்கும் நமக்கு பிட்வீன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் டு u ஸ்கொயரு sin 2θ/g. த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆர் இஸ் u ஸ்கொயர்/g. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபார்முலாஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க, நாங்கள் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டோட லா ஆஃப் கன்சர்வேஷன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா, அதை சொல்லிருக்காங்க. இதில் வந்து இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் த டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெக்டர். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு சிஸ்டமில் ஆக்ட் ஆகுது, அதோட லீனியர் மொமெண்டம் இருக்கும் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, கீழே வந்து அந்த F1 2 1 அது வந்து 2 ஃபோர்ஸ்க்கான இது. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் F1